சிவஜோதியினுடைய வெற்றியோ, அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய வெற்றியோ, நாம் தமிழனுடைய வெற்றியோ கிடையாது. ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய வெற்றி தான் இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய என்னுடைய வெற்றி. 5வது முறையாக தனித்து களம் காண்கிறோம். அந்த தனித்து களம் காணுகிறோன்னா தனிச்சு நிற்கல, என்னுடைய மக்களான உங்களோட தான் நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் சொல்வது கூட்டணி வச்சா ஜெயிச்சிடலாம், கூட்டணி வச்சா ஜெயிச்சிடலாம் அப்படின்னா யாரோட கூட்டணி வைப்பது அதை நீங்கள் சொல்லுங்க. இந்த இருவரிடம் திராவிட கட்சிகளும் வேணாம் அப்படின்னு தான் நாங்கள் நாம் தமிழ் கட்சி நிற்கிறோம். அப்போ அவங்களோட போய் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? நீங்கள் தான், நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லி சொல்லி வளர்ந்து நீங்கள் தான். கூடுவாராட கூடாதப்பா, கூடுவாராட கூடாதப்பா, கெட்டு போயிடுவேன் நீங்கள் தானே எங்களுக்கு சொல்லி வளர்த்தீங்க. அப்போ இந்த கூடுவார் கூட நாங்கள் கெட்டு போயிட மாட்டோமா? அதனால தான் தனிச்சு இந்த தொகுதியில் தேர்தலில் தனிச்சு 2026 தொடர்ந்து நிற்கிறோம். 5வது முறையாக நிற்கக்கூடிய எங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் என் மக்கள் தோல்விகளை தான் தந்து கொண்டிருக்கிறீர்கள். தோல்வியை தந்து கொண்டாலும் தோல்வியை பெற்றாலும் தொடர்ச்சியாக தொடர்ந்து மீண்டும் மீண்டும் உங்களையே உங்களுடைய பிள்ளைகள் உங்களை தேடி வரும். 2019 கட்சி ஆரம்பிக்கும் போது, 2019 தேர்தல் நிற்கும் போது தனித்து தான் நிற்போம் அப்படின்னு சொன்னோம். அதே நிலைப்பாட்டோடு இன்றும் நிற்கிறோம், இனியே நிற்போம். நீங்கள் தான் எங்களுக்கு இந்த அங்கீகரிப்பை கொடுத்தீர்கள். நாங்கள் 2016 தேர்தலில் நிற்கும் போது 1% வாக்குகளை அளித்தீர்கள். அடுத்ததாக 4% ஆக்கினீர்கள். அடுத்தது 6% ஆக்கினீர்கள். மறுபடி 8.2 விழுக்காடை கொடுத்ததும் நீங்கள் தான். 8 விழுக்காடை எப்படி கொடுத்தீர்கள்? முதலில் இருந்தமா, 2வது இருந்தமா, எத்தனாவது இடம்? 4வது இடம், 5வது இடம், 7வது இடம், 10வது இடம், எங்கள் சின்னமே தெரியாது. இருந்தாலும் தேடி தேடி வாக்களித்து எங்களை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆக்கியதும் நீங்கள் தான். இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆக்கிய நீங்கள் இந்த தொகுதியில், காட்டுமன்னார் கோயிலில் வெற்றியாக நீங்கள் தான் அதை பதிவு செய்யணும். இந்த நாம் தமிழ் கட்சி இந்த காட்டுமன்னார் கோயிலில் வெற்றி என்பது என்னோட தனிப்பட்ட வெற்றி அல்ல. எதனால் நிற்கிறோம்? ஏதாவது மண்ணுக்கு செஞ்சிட முடியுமா, மாற்றத்தை செஞ்சிட முடியுமா தான் நிற்கணும். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். அந்த செயலாக்க தான் இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய பிள்ளைகள் உங்களோட வந்து நிற்கிறோம். இந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதி ஒரு வளர்ச்சி பெற்ற தொகுதியாக இருக்கா? எவ்வளவு ஒரு பாரம்பரியமிக்க தொகுதி, எவ்வளவு பண்பாடு சார்ந்த ஒரு தொகுதி, எவ்வளவு ஒரு முக்கியமான